வணக்கம். வெல்கம் டு அறிவலை FM பாட்காஸ்ட் சேனல் brought up by பாரதி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ரெட்டிப்பட்டி, நாமக்கல். அறிவலையின் அலைகளில் மிதப்போம். This audio mirchi platform is full of learning and extraordinary knowledge. So don't miss, stay tuned. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது உங்களுக்கான பாரதியின் அறிவலை பாட்காஸ்ட். அனைத்து தோழமைகளுக்கும் காலை வணக்கம். இது உங்கள் அறிவலை பண்பலை, ரெட்டிப்பட்டி, நாமக்கல். நான் உங்கள் விஸ்வநாதன் உங்களோடு. இன்றைய நிகழ்ச்சியில் என்ன தலைப்பு பார்க்குறோம் அப்படின்னா, வேள்பாரியும் மருத்துவமும். சங்க காலத்தில் 5 வகையான நிலங்கள் இருந்திருக்கிறது. என்னென்ன நமக்கு தெரியும்? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த 5 வகை நிலங்கள்லையும் மனிதர்கள் வாழ்ந்து வந்தார்கள், நமக்கு நன்கு தெரியும். இருந்தாலும் உடலுக்கும் உள்ளத்திற்கும் தேவையான மூலிகை மருத்துவ சிகிச்சை முறையை யார் சார் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு கேட்டால், குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்த மக்கள் தான் முழுக்க நன்கு கற்றறிந்தவர்கள். எதை? இந்த மூலிகை மருத்துவ சிகிச்சை முறையை நன்கு கற்றவர்கள் குறிஞ்சி நில மக்கள் தான். அந்த வகையில் கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பாரியின் பரம்பு மலையில் உள்ள மூலிகை செடிகளையும் அதில் உள்ள பயன்களையும் தான் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தெரியாத ஒரு இடத்துக்கு போகிறோம். அப்படி போகும்போது என்ன பண்ணும்? எங்கே மேடு இருக்குமோ, எங்கே பள்ளம் இருக்குமோ, எங்கே வேகத்தடை இருக்குமோ என்ன பண்ணும்? நம்ம தண்ணி அறியாமல் ஒரு அச்சம் ஏற்படும் மனசில். அப்படித்தானே? கால் கூசும், கால் அடுத்த அடி எடுத்து வைக்கவே. இதே நமக்கு பழக்கப்பட்ட நம்ம வீடாக இருக்கட்டும், நம்ம வீட்டுக்கு வர வழியில் திடீர்னு வெளிச்சமே இல்லை, பவர் கட் ஆயிடுது. அப்போ கூட என்ன பண்ணும்? கால் வேகமாக அதே நடையில் வேகம் அதே குறையாமல் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு பழக்கப்பட்ட இடம், எங்கே மேடு எங்கே பள்ளம் இருக்கும், கால் தடுக்காது அப்படின்னு நமக்கு நிச்சயமாக தெரியும். அதனால் எந்த ஒரு இதுவும் இருக்காது. அதுபோல் பாரி தன்னுடைய பரம்பு மலையில் அத்துணை வகையான மூலிகை செடிகளையும் நன்கு கற்றறிந்தவன். அந்த பரம்பு மலையில் பல வகையான மூலிகையெல்லாம் இருக்குது. தனைமயக்கு மூலிகை, தும்மிச்சிச்சாறு, ஆதிக்களி, ஆட்கொல்லி மரம், மருத்துவ ஆடை, காமஞ்சுருக்கி, பனம்பூ, நாகசம்மங்கி, இப்படி பல வகையான எக்கச்சக்கமான மூலிகைகள் இருக்குது. அது அத்துணையும் நன்கு கற்றறிந்தவன் பாரி. அது வெறும் மூலிகையை மட்டும் பார்க்கல, மூலிகையா அந்த போர்க்காலங்களில் அதை பயன்படுத்தி தன்னை பாதுகாத்து கொள்வதோடு மட்டுமல்லாது வெற்றிக்கான இலக்கை அடையலாம். அதே சமயம் மூலிகை மருத்துவத்தை ஒரு தற்காப்பு கலையாகவே கையாண்டிருக்காங்க. தனைமயக்கி மூலிகை அப்படின்னு ஒரு மூலிகை. இதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த உடலில் ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணணும்? இன்றைக்கி ஓடி போய் டாக்டர்கிட்ட வலி இன்ஜெக்ஷன், பெயின் கில்லர் போட்டுக்கிறோம். அப்படி இதை பூசிக்கிட்டா தனைமயக்கி மூலிகையை வலியே சுத்தமாக தெரியாது. அதுதான் அத்தாபொருத்தி அப்படின்னு ஒரு மூலிகை. அத்தாபொருத்தி இலையை மிக மிக முக்கியமான மருத்துவ குணமுடையதாக கருதுறாங்க. ஏன் அப்படின்னா, இத்தனை மூலிகைகள் இருந்தாலும் இது ஏன் முக்கியமாக கருதுகிறாங்க? இறந்தவரை உயிர் பெற செய்யும் அப்படின்னா, வாங்க சார் போகலாம் பரம்பு மலைக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, கேட்குது. இது இறந்தவங்களை உயிர் பெற செய்வதற்கு மட்டுமல்லாமல் உடம்பில் வெவ்வேறு பிளவுகளாக சதைப்பகுதி கிழிந்தாலும் கூட முன்ன இருந்த மாதிரியே பொருத்தி கொள்ளலாம். அடுத்ததா பனம்பூ. பனைமரம் பாரியின் குலச்சினம் நமக்கு தெரியும் இல்லை? இது குலச்சினம் மட்டுமல்ல, இது மனிதனுக்கு மட்டுமல்ல, பொருந்தாது. இந்த பரம்பு மலை உள்ள அத்துணை வகையான எல்லா உயிரினங்களுக்கும் தெரியும். இன்னைக்கு நம்ம எங்கே போனாலும் எதை தூக்கிட்டு போகிறோம்? காசு இருக்கோ இல்லையோ, எதை பிரிய முடியாது? செல்ஃபோன் இல்லையா? அதை நிச்சயமாக நம்ம ஒருபோதும் பிரியவே முடியாது. நமக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கும். ஆனால் இந்த பரம்பு மலை மக்கள் எங்கே போனாலும் பனம்பூவோட குருத்தை சுமந்துக்கிட்டே போகிறாங்க, இடுப்பில் சரிக்கிட்டே. ஏன்? எதுக்கு? போகிற வழியில் நமக்கு அந்த மலைப்பகுதியில் சுற்றும் போது தாகம் ஏற்படும். அந்த தாகத்தை தணிக்கணும் இல்லையா? ஒரு பாடல் கூட சொல்லுமே, தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னா தான் இருந்துச்சு, விலையில்லாமல் கிடந்துச்சு, ஆனா இப்ப எல்லாமே தலகீழா போணுச்சு, தடமாறி நின்றுச்சு அப்படின்னு ஒரு பழமையான பாடல் சொல்லும் நமக்கு. அதுபோல் அங்கு தாகம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனே போய் தண்ணியை குடிக்க முடியாது.
கண்ணில் தென்பட்டோன்னே அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குட்டையில் இருக்கக்கூடிய தண்ணீரில் விஷத்தன்மை ஏறி இருக்கலாம். அப்போ தண்ணீர் உள்ள விஷத்தன்மையை நீக்குவதற்காக அந்த பனம்பூவின் குருத்தை போட்டுடணும். அதுக்குன்னு உடனே போட்ட உடனே குடிக்கலாமா சார்? நிச்சயமாக கூடவே கூடாது. போட்டு கொஞ்ச நேரம் கழித்த பிறகு தான் குடிக்கணும். அப்போ தான் அந்த விஷத்தன்மையை முறிக்கும் பனம்பூவின் குருத்து. விஷத்தன்மையை முறிக்கக்கூடிய வல்லமை பெற்றிருக்கிறது பனம்பூவின் குருத்து. அதுக்கு தான் அதை போட்டு கொடுக்கறது, வேற ஒன்றும் இல்லை. வண்டுக்கடி மரப்பட்டை, இது ஒரு மருத்துவ வகையான செடி. இந்த வண்டுக்கடி மரப்பட்டை கொஞ்ச நேரத்தில் அதோட வாடை வந்துச்சு அப்படின்னா மயக்கத்தை ஏற்படுத்திடும். அது இல்லாமல் அந்த ஏதாச்சும் பூச்சி இனங்கள் அந்த மரத்து மேலேயோ அந்த கிளையிலையோ அல்ல இலையிலையோ போய் உட்காந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நேரத்தை மயங்கி கீழே விழுந்து செத்து போயிடும். அப்புறமா அந்த செத்த அந்த பூச்சி மேலே மொய்க்கிறதுக்கு எதுவுமே அருகில் எந்த உயிரினமும் வராது. அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப அரிதான மரங்களில் இதுவும் ஒன்று. இந்த கபிலரை நம்ம பாதியை சந்திக்க வரும்போது கபிலருக்கு இந்த விஷவண்டுலேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த பரம்பு மலை வீரர்கள்லாம் அவர் உடம்புல 3 நாள் வண்டுக்கடி மரப்பட்டையை அரைச்சி பூசியிருக்காங்க. அது மட்டுமல்ல, இதை பூசினா அதுக்கப்புறம் என்னது, நம்ம வண்டுகள் தீண்டவே தீண்டாது. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது உங்கள் விருப்பமான அறிவலை பண்பலை. ஆட்கொல்லி மரம் அப்படிங்கிறது ஒரு மூலிகை. இந்த எப்படி இருக்கும் அப்படின்னா ஆளையே கொல்லும். அதான் ஆட்கொல்லி மரம். பலா இலை மாதிரி விலை பெருசாக இருக்கும். அதோட முனையெல்லாம் சுனையெல்லாம் அப்படின்னு சுனையாக இருக்கும். அப்படியே அரும்பரும்பா அப்படியே சுனையாக இருக்கும். அப்படியே சுனையான பிக்கும். அப்படியே அந்த சுனை என்ன பண்ணும் அப்படின்னா காற்றுல அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கும். அப்படி பறந்து வரும்போது நம்ம உடம்புல பட்டை என்ன பண்ணும், உடம்பு அரிக்கும். அப்படி அறுப்பு அந்த பிச்சுக்கும் போது அந்த ரத்தோடு சேர்த்து கையில் சேர்த்து சொரிஞ்சு பிச்சிட்டோம் அப்படின்னம்னா என்ன பண்ணும், ரத்தத்தில் கலந்துச்சு அப்படின்னா உயிரையே கொன்றும், நம்ம ஆளையே சுத்தமாக நீக்கிடும். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமானது. அதான் ஆட்கொல்லி மரம். அதை சரி பண்ணணும் நமக்கு அப்படின்னா அந்த பாதிப்பு ஏற்படாமல் இருக்க சேராங்கொட்டை விதை அப்படின்னு ஒரு விதை, இதை 3 வகையான மூலிகையோடு சேர்த்து அரைச்சி உடம்பெல்லாம் பூசிக்கிட்டோம் அப்படின்னா அந்த மரத்தோட பக்கத்துலேயே போனாலும் நம்மளை ஒன்றும் பண்ணாது. இறுதியாக நீர்வேலி படர்கொடி அப்படின்னு ஒரு மூலிகை செடி. இந்த நீர்வேலி படர்கொடி நீர்ச்சத்து உடையது, நீர் சுரக்கக்கூடிய மூலிகை பொருள். இதை என்ன பண்ணுவாங்க, இந்த நீர்வேலி படர்கொடியோட இலையையோ அல்லது காயையோ கையின் மணிக்கட்டுகளில் அல்லது கழுத்தில் என்ன பண்ணிக்குவாங்கன்னா தாயத்து மாதிரி கட்டிக்குவாங்க. எதுக்கு சார் கட்டிக்கணும்? இப்போ போரில் சண்டை போடும்போது நமக்கு ஏதாச்சும் தாகம் மாதிரி ஏற்படுதுன்னு வச்சுக்கோவேன். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை அந்த தாகத்துக்கு பயன்படுத்திக்குவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், தாகமாக இருக்கும்போது குளுக்காண்டி அந்த குளுக்கோஸ் பவுடர் வாங்கி வாயில் கொட்டிக்கிறோம் பவுடரை. ஆனால் பரம்பு மலை மக்கள் இந்த மாதிரி இந்த நீர்வெளி படக்கூடிய தாயத்து மாதிரி கழுத்துலையோ கையிலையோ கட்டிக்கிட்டு அந்த மயக்க நிலையோ அல்லது தாகம் ஏற்படும் போது இவங்க இதை சாப்பிட்ருக்காங்க. என்ன தோழமைகளே, இன்றைய மருத்துவ குறிப்பு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது தானே? மீண்டும் அடுத்த நாள் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஸ்வநாதன். நன்றி.